முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி வர உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகள், தாமதங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், இடையூறுகள், இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை. அன்பர்கள் தியானித்து இதை செய்து வர கணபதியினுடைய அருளாசியை பெற்று நீங்கள் நலமுடனும் வளமுடனும் வாழ்வீர்கள். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பு யார் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்? கும்ப ராசியை சார்ந்தவர்கள் கொடி கம்பம் போன்று உதவி செய்யக்கூடியவர்கள், மேலும் கொடி கட்டி பறந்து பெயரையும் புகழையும் பெறக்கூடியவர்கள், சத்தம் போடாத சாதனைக்கு சொந்தக்காரர்கள் தான் இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள். அவர்களுடைய ஜூன் மாத கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது என்பதை இப்பொழுது நாம் ஆய்வு செய்வோம். அதற்கு முன்பு கும்ப ராசியிலே உள்ளடங்கிய 9 பாதங்கள் யார் யார்? அவிட்டம் 3, 4 பாதங்கள், சதயம் 1, 2, 3, 4 பாதங்கள், புரட்டாதி 1, 2, 3 ஆகிய பாதங்களை உடையவர்களுக்கு ராசியிலே சனி, அதாவது கும்பத்திலே சனி. தனம், வாக்கு, குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற இடம் மீனத்திலே ராகு. தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மேஷத்திலே செவ்வாய். சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்திலே 4வது இடத்திலே புதன், சுக்கிரன், சூரியன், குரு. அஷ்டமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 8வது இடத்திலே கேது என்ற கிரக நிலைகள் உள்ளன. கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்திலே நடக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் என்னென்ன? 9/6/2024 அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற 5வது இடமான மிதுனத்திற்கு மாறுகிறார். 13/6/2024 அன்று சுக்கிர பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார். 15/6/2024 அன்று சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ரிஷபத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்திற்கு மாறுகிறார். 24/6/2024 அன்று புதன் பகவான் பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மிதுனத்தில் இருந்து ரணம், ருணம், ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற 6வது ஸ்தானத்திற்கு, அதாவது கடகத்திற்கு மாறுகிறார். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு ஜூன் மாதத்தின் பலாபலன்களை இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் நாம் பார்க்க இருக்கின்றோம். உழைப்பதற்கு அஞ்சாத கும்ப ராசிக்காரர்கள், நீங்கள் எதிலும் வெட்டு 1 துண்டு 2 என்ற முறையிலே செயல்படுவீர்கள். இந்த மாதம் சகோதரர்களுடைய வகையிலே ஏதாவது மனத்தாங்கள் ஏற்பட்டு மறை. உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. பூமி தொடர்பான பிரச்சனைகள் இழுபறியான நிலை காணப்படும். மனத்தெம்பும் மகிழ்ச்சியும் தரும். அடுத்தவர்களுக்கான எந்த உத்தரவாதமும் கொடுக்காமல் இருப்பது நல்லது. வீண் மனக்கவலைகள் வந்து நீங்கும். வாகனங்களில் செல்லும் பொழுது கவனம் அவசியம். நண்பர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உதவிகள் தாமதப்படும். கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது. பொருட்களை வாடிக்கையாளர்கள் அனுப்பும் பொழுது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலை பலுவையும் சந்திக்க நேரிடும்.
சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம், குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது, கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது. சகோதரருடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், எச்சரிக்கை தேவை. கும்ப ராசியை சார்ந்த பெண்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே அடுத்தவர்களுடைய உதவி செய்யும் போது கவனமாக இருப்பது நல்லது. செலவுகள் அதிகரிக்கும். உங்களது பேச்சு மற்றவர்களை மயக்குவது போல் இருக்கும். சுக்கிரனின் சஞ்சாரம் ராசிக்கு சுகஸ்தானத்தில் ஆட்சியாக அமைந்திருப்பதால் எங்கு இருந்தாலும் ருசியான உணவை உண்டு மகிழ்வீர்கள். பஞ்சமாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற புதன் சஞ்சாரத்தால் மன நிம்மதி ஏற்படும். சாமர்த்தியமான காரியங்களை செய்து வெற்றி பெறுவீர்கள். குறிப்பாக அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சிக்கான சில திட்டங்கள் செயல்படுத்த முடிவெடுப்பீர்கள். பண வரத்துக்கு திருப்தி தரும். செயல் திறமை கூடும். பயணங்களும் செல்ல நேரிடலாம். மனதில் நிம்மதி ஏற்படும். சுற்றத்தினர் வருகை இருக்கும். நண்பர்கள் மூலம் மன மகிழ்ச்சி ஏற்படும். இனிமையான வார்த்தைகளால் சிக்கலான காரியத்தை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். மாணவர்கள் கல்வியை பற்றிய கவலைகள் தவிர்த்து கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது. வீண் அலைச்சல்கள் இருக்கும். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அவிட்டம் 3-4 பாதங்களை உடையவர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணப்படும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் பெருமை கிடைக்கும். வீடு வாகனங்கள் புதுப்பிக்க அல்லது புதிதாக வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அதில் சாதகமான பலன் கிடைக்கும். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக சதயம் நட்சத்திரத்தை உடையவர்கள் மனக்குழப்பம் நீங்கி தெளிவான சிந்தனை மேலும் பயணங்கள் வெற்றியை தரும். மாணவர்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மற்றவருடைய பாராட்டும் கிடைக்கும். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உடையவர்கள் மற்றவருடைய கட்டாயத்திற்காக எந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். எந்த இடத்தில் பேசும் பொழுதும் கவனமாக பேசுவது நல்லது. வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்த்து நன்மை தரும் விருப்பத்திற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம். மனம் தளராமல் இருப்பது நல்லது. வீண் ஆசைகள் தோன்றலாம். கும்ப ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய பரிகார முயற்சிகள் என்ன? அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று பைரவருக்கு விளக்கு ஏற்றி வழிபட நன்று. கடன் தொல்லைகள் அகலும். அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள், புதன், வெள்ளி. சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் 15, 16. அதிர்ஷ்ட தினங்கள் ஜூன் 7, 8, 9 ஆகும். அதிர்ஷ்ட திக்கு மேற்கு. அதிர்ஷ்ட வண்ணம் நீலம், பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8, 4 ஆகும். அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேளையிலே 8 மணி அளவிலும் மாலை வேளையிலே 6 மணி அளவிலும் ஜூன் மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது. அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி வாகையை நீங்கள் சுடலாம். குறிப்பாக கூடுதலாக மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன் ராசி பலனும் ஒவ்வொரு நாளும் வெளியிடப்படுகிறது. அதையும் கூடுதலாய் கேட்டு நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.